السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த 11 வசனங்களையும் ஓதினால் அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா பலவிதமான பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு வழங்குகின்றான். இந்த இந்த துஆவை நாம் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுபஹானஹு வ தஆலா நமக்கு தொழுகையின் பால் ஆர்வத்தை அல்லாஹ் ஏற்படுத்துகின்றான். தீய மானக்கேடான செயல்களிலிருந்து அல்லாஹ் நம்மை பாதுகாக்கின்றான். அதே போன்று ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிற்கு சொந்தக்காரர்களாக அல்லாஹ் நம்மை மாற்றுகின்றான். நம்முடைய எல்லா காரியங்களையும் அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பாக்கியங்களை அல்லாஹ் ஏற்படுத்தி தருகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான 11 குர்ஆனினுடைய வசனங்களை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் இரவு தூங்குவதற்கு முன் இந்த 11 வசனங்களையும் ஓதுவோம். மிகவும் முக்கியமான அல் குர்ஆனினுடைய வசனங்களாக இந்த வசனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை ஓதி நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையிலும் அல்லாஹ் பல மாற்றங்களை ஏற்படுத்தி தருவான். யார் இதனை ஒவ்வொரு நாளும் இரவு ஓதுகிறாரோ அல்லாஹ் அவருக்கு தொழுகையின் பால் ஆர்வத்தை அதிகப்படுத்துகின்றான். இந்த வசனங்கள் அந்த அளவுக்கு சிறந்த வசனங்கள். இதனை ஒவ்வொரு நாளும் இரவு ஓதக்கூடிய நேரத்திலே, தூங்குவதற்கு முன் இந்த வசனங்களை ஓதக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் அவருக்கு தொழுகையின் பால் உள்ள ஆர்வத்தை அல்லாஹ் அதிகப்படுத்துகின்றான். அதே போன்று அவருடைய மானக்கேடான அந்த தீய விடயங்களை விட்டும் அல்லாஹ் அவரை பாதுகாக்கின்றான். அதே போன்று அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவர்க்கத்துக்கு வாரிசுக்காரர்களாக இந்த வசனங்களை ஒவ்வொரு நாளும் ஓதக்கூடியவர்களை அல்லாஹ் மாற்றுகின்றான். ஏனென்றால் இதனை யார் அதிகமாக ஓதுகிறாரோ அவருடைய உள்ளத்திலே அல்லாஹ் இறையச்சத்தை அதிகப்படுத்துகின்றான். அந்த அளவுக்கு சிறந்த வசனங்களாக இந்த வசனங்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. இதனை நாம் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் இந்த 11 வசனங்கள், மிகவும் சிறிய 11 வசனங்கள், இந்த வசனங்களை ஓதுவோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்துவான். சிறந்ததொரு வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். மன நிம்மதியான, மகிழ்ச்சியான, சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருவான். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்தவர்களாக யக்கீனோடு இஹ்லாஸோடு ஒவ்வொரு நாளும் இந்த வசனங்களை ஓதி வருவோம். என்ன வசனம் என்றால், அது அஃப்லஹல் முஃமினூன் الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وأهدهم راعون والذين هم على صلاتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون. இந்த 11 வசனங்களும் மிக முக்கியமான வசனங்கள். மீண்டும் ஒரு முறை ஓதுகின்றேன். ஓதத் தெரியாதவர்கள்
என்னுடன் சேர்ந்து இவ்வாறு ஓதிக்கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். قد أفلح المؤمنون الذين هم في صلاتهم خاشعون والذين هم عن اللغو معرضون والذين هم للزكاة فاعلون والذين هم لفروجهم حافظون إلا على أزواجهم أو ما ملكت أيمانهم فإنهم غير ملومين فمن ابتغى وراء ذلك فأولئك هم العادون والذين هم لأماناتهم وأهدهم راؤون والذين هم على صلاتهم يحافظون أولئك هم الوارثون الذين يرثون الفردوس هم فيها خالدون. இந்த 11 வசனங்களினுடைய கருத்தை பாருங்கள். முஃமின்கள் திட்டமாக வெற்றியடைந்து விட்டனர். அவர்கள் எத்தகையோர் என்றால் தங்களுடைய தொழுகையில் அவர்கள் உள்ளச்சமுடையவர்களாக இருப்பர். இன்னும் அவர்கள் வீணானவற்றை புறக்கணித்து இருக்கின்றார்கள். இன்னும் அவர்கள் ஜகாத்தை நிறைவேற்றுகிறவர்கள். இன்னும் அவர்கள் தங்களின் வெட்கத்தலங்களை பேணிக் கொள்கிறவர்கள். ஆனால் தம் மனைவியர்களிடமும் அல்லது தம் வழக்கரங்கள் சொந்தமாக்கிக் கொண்டவர்களிடம் தவிர இவர்களிடம் உறவு கொள்வதில் நிச்சயமாக அவர்கள் பழிக்கப்படுபவர்கள் அல்லர். எனவே எவரும் இதனை தவிர மற்றவரை தேடுவராயின் அத்தகையோர் தாம் வரம்பு மீறுகிறவர்கள். இன்னும் அவர்கள் எத்தகையோர் என்றால் தம் அமானிதங்களையும் தம் வாக்குறுதியையும் பேணுகிறவர்கள். இன்னும் அவர்கள் தம் தொழுகைகளின் மீது கவனமுள்ளவர்கள். இத்தகையோர் தாம் சுவர்க்கத்தை அனந்தரம் கொள்பவர்கள் என்று பொருள்படக்கூடிய மிகவும் அற்புதமான 11 வசனங்கள். நாம் ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் இந்த 11 வசனங்களையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹ் மாற்றத்தை ஏற்படுத்துவான். பலவிதமான பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு வழங்குவான். அல்லாஹ் நமக்கு தொழுகையின் பால் ஆர்வத்தை ஏற்படுத்துகின்றான். அதே போன்று இறையச்சத்தை ஏற்படுத்துகின்றான். இதன் மூலமாக அல்லாஹ் நம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்கு சொந்தக்காரர்களாக மாற்றுகின்றான். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த 11 வசனங்களும் மிக முக்கியமான வசனங்களாக இருந்து கொண்டிருக்கின்றது. நாம் இதனை ஒவ்வொரு நாளும் இரவு தூங்குவதற்கு முன் இந்த 11 வசனங்களையும் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் எல்லா காரியங்களையும் அவன் சீராக்கி தருவான்.